ஹாய், இந்த வீடியோவில் நம்ம அடாப்டர் அண்ட் டோஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃபீட்பேக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நியூவாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட். ஸோ அப்ளிகேஷன் நேம் இஸ் அடாப்டர் டோஸ்ட். ஓகே, ஃபினிஷ். ஓகே, ப்ராஜெக்ட் லோட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்டிவிட்டி மெயின் எக்ஸாம்பிள் ஃபைல் போய்க்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ லேஅவுட் பார்த்தோம்னாக்கா ரிலேட்டிவ் லேஅவுட். ஓகே, child layout, linear layout, match parent, wrap content, padding 10 dp, orientation vertical. ஓகே, ஸோ இதுக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் இது wrap content and layout margin left top 10 dp, layout margin bottom 5 dp, text categories and text size 20 sp. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பின்னர். ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் பார்த்தோம்னாக்கா ப்ராடக்ட் அண்ட் செகண்ட் ஸ்பின்னர் பார்த்தோம்னாக்கா அதோடைய ப்ராடக்டோடைய கம்பெனி பிராண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பின்னர் மேட்ச் பேரண்ட் wrap content ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் மேட்ச் பேரண்ட் wrap content ஐடி. ஸோ பிராண்ட் ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எடிட் டெக்ஸ்ட் மேட்ச் பேரண்ட் wrap content ஐடி edit text and layout margin top 10 dp, weight 2 and gravity top. ஸோ ஹிண்ட் பார்த்தோம்னாக்கா enter your feedback here. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ரேடியோ குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரேடியோ குரூப் wrap content id radio group layout margin left 20 dp. ஓகே, இதில் 5 ரேடியோ பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரேடியோ பட்டன் wrap content id radio 0 id radio 0 and checked true and text is hated it. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன். ஓகே, செக்டு ஃபால்ஸ் 1. ஸோ செகண்ட் இது பார்த்தோம்னாக்கா நாட் பேட். இதே மாதிரி இன்னும் 3. ஸோ 2 3 and 4 average good and finally love it. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஒரு ரேட்டிங் பார் வச்சுக்கலாம். ஸோ ரேட்டிங் பார் wrap content id ரேட்டிங் பார். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு சப்மிட் பட்டன் வச்சுக்கலாம். ஸோ பட்டன் wrap content id submit layout parent bottom true, layout center horizontal true, layout margin bottom 180 dp and text submit.
ஓகே. ஸோ இதுதான் மெயின் ஆக்டிவிட்டியோட டிசைன் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான பேக் எண்டுக்கான கோடிங்கை ஜாவால பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ண ஸ்பின்னருக்கும் எடிட் டெக்ஸ்ட் ரேடியோ குரூப் அண்டு ரேட்டிங் பார் பட்டனுக்கெலாம் ஐடி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பின்னர் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஒரு பட்டன் ஃபார் சப்மிட்காக. அண்ட் ரேட்டிங் பார் RB and radio group radio button R0 R1 R2 R3 and R4 on edit text ET. ஓகே. ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் ஐடி செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஃபைண்ட் வி பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ப்ராடக்ட் பிராண்ட் equal to find v by id r dot id dot brand. Okay, so next submit equal to find v by id r dot id dot submit and our rating bar equal to find v by id r dot id dot rating bar and radio group equal to find v by id r dot id dot radio group. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ரேடியோ பட்டனுக்கு R0 ஈக்குவல் டு ஃபைண்ட் வி பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ரேடியோ 0. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் மற்ற நாலுத்துக்கும். ஸோ 1 2 3 4. ஸோ ஐடியும் அதே மாதிரி தான் 1 ஓகே. ஃபைனலாக ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஃபைண்ட் வி பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் இடி. ஓகே. ஐடி செட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஸ்பின்னரில் ப்ராடக்ட்டுக்கான வேல்யூஸை அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை நான் அரே லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ அரே லிஸ்ட் string array list equal to new array list. okay. so array list la dot add so product mobile and laptop TV and final tab. ஓகே. ஸோ இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற இந்த 4 லிஸ்ட்டு நான் ஸ்பின்னரில் அசைன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு அடாப்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரே அடாப்டர். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் data adapter equal to new array adapter string. so context பார்த்தோம்னாக்க this and default layout android dot
r dot layout dot simple, so simple spinner drop down item comma array list. Okay, so product la dot set adapter data adapter. ஓகே ஓகே ஸோ அரே அடாப்டர் என்ன பண்ணுனாக்கா 3 ஆர்குமெண்ட்ஸ் கெட் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோன்னாக்கா கான்டெக்ஸ்ட், செகண்ட் இருக்கிறது வந்து ஸ்பின்னருடைய டிசைன், தேர்ட் வந்து ஸ்பின்னரில் அசைன் பண்ண வேண்டிய வேல்யூஸ். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரீடிஃபைன்டு லேஅவுட் டிசைன். ஸோ ஸ்பின்னருக்காக ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற லேஅவுட் டிசைனை நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். யூசர் வேணும்னா நியூவாக ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணி ஸ்பின்னருக்கான டிசைன் பண்ணி அதோட அந்த ஸ்பின்னருடைய ஃபைலை இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டு பார்த்தோம்னாக்கா ஸ்பின்னரில் அசைன் பண்ண வேண்டிய வேல்யூஸ், இது மூலமாக தான் நம்ம ஸ்பின்னருக்கான வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ டேட்டா அடாப்டர் மூலமாக, அரே அடாப்டர் மூலமாக ஸ்பின்னருக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது இப்படி தான். ஓகே, ஸோ ப்ராடக்ட்டுக்கான வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ப்ராடக்ட்டுக்கு ஒரு லிசனர் வச்சுக்கலாம். ப்ராடக்ட் டாட் செட் ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர் நியூ ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர். ஸோ இதுக்குள்ளார string item equal to parent dot get item at position current position dot to string. ஸோ இது என்ன பண்ணுனாக்கா ப்ராடக்ட் என்ற ஸ்பின்னரில் எந்த வேல்யூஸ் நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த வேல்யூஸோடைய ஸ்ட்ரிங்கு, ஸோ மொபைல்னாக்கா மொபைல்னு வரும், லேப்டாப்னாக்கா லேப்டாப்ன்ற ஸ்ட்ரிங்காக நான் ஐட்டமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டோஸ்டில் கேட்டகரி செலக்ட் பண்ண ஐட்டம் டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே ஓகே உனக்கு ப்ராடக்ட் வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ ப்ராடக்ட்டுக்கான லிசனர் கிளிக் லிசனர் வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா செகண்ட் ஸ்பின்னரில் அதோட பிராண்ட் காமிக்கணும். ஸோ பிராண்டுக்கான லிஸ்ட் அவுட் காமிக்கணும். ஸோ அந்த பிராண்டுக்கான வேல்யூஸை நான் அசைன் பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ஸ்ட்ரிங் அரேயில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைலில் இருந்தாக்கா, ஸோ மொபைலில் ஐட்டம், ஸோ இதுக்குள்ளார மொபைல் பிராண்டோட லிஸ்ட் அவுட் காமிக்கணும். ஸோ Xiaomi MI and Samsung Realme OnePlus Apple or others. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் மற்ற மூணுத்துக்கும். ஸோ லேப்டாப்புக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் அரே லேப்டாப்
ஓகே. ஸோ நம்ம ஓகே. ஸோ நம்ம ப்ராடக்ட்டில் எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் ஸோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கிற பிராண்டோடைய நேம் லிஸ்ட் அவுட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஸ்விட்சில் ஐட்டம் இன்கேஸ் மொபைலாக இருந்தாக்கா ஓகே. ஸோ மொபைலாக இருந்தாக்கா பிராண்ட் டாட் செட் விசிபிலிட்டி visible and brand dot set adapter new array adapter string. So main activity dot this comma android dot r dot layout dot simple spinner drop down item comma so get resource dot get string array. So இதுக்குள்ளார r dot array dot mobile. ஓகே. ஸோ மொபைலில் இருக்கிற பிராண்ட் நேமை நம்ம இந்த ஸ்பின்னரில் அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஃபைனலாக பிரேக். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் மற்ற மூணுத்துக்கும். ஸோ கேஸ் லேப்டாப்பாக இருந்தாக்கா ஸோ இதில் ஸ்பெல்லிங் தப்பாகக்கூடாது. ஓகே. ஸோ பிராண்ட் டாட் செட் விசிபிலிட்டி visible and brand dot set adapter new array adapter. ஸோ இதே லைன் தான். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் மட்டும் லேப்டாப். ஓகே. பிரேக். ஸோ இதே மாதிரி தான் டிவிக்கும் டேபுக்கும். ஸோ டிவியாக இருந்தாக்கா ஸோ கேபிட்டல் டிவி டிவி அண்ட் டேபாக இருந்தாக்கா ஸோ அரே லிஸ்ட்டில் டேப். ஓகே. ஸோ பிராண்டுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போது பிராண்டில் செட் ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர் நியூ ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர். ஸோ இதுக்குள்ளார ஸோ எந்த பிராண்டு செலக்ட் பண்ணுமோ அந்த பிராண்டோடைய ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் item equal to parent dot get item at position current position dot to string. ஓகே. ஸோ இதை நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். டோஸ்ட். ஸோ ப்ராடக்ட் item
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ரேட்டிங் பார். ஸோ ஆர்பி டாட் set on rating bar change listener new on rating bar change listener. ஸோ இதுக்குள்ளார ஸோ சேஞ்ச் பண்ண வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் பப்ளிக்காக ஃப்ளோட்டில் ஸோ ரேட்டிங் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரேட்டில் ரேட்டிங். ஓகே. ஸோ ரேட்டிங் பார் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ரேடியோ குரூப். ஓகே. ஸோ ரேடியோ குரூப் டாட் செட் ஆன் செக் சேஞ்ச் லிஸ்னர் நியூ ஆன் செக் சேஞ்ச் லிஸ்னர். ஸோ இதுக்குள்ளார இஃப் r0 டாட் இஸ் செக். ஸோ r0 செக்கில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் செக்டு. ஸோ செக்டில் ஈக்குவல் டு hated it. Okay. So else if r1 dot is checked. ஸோ r1 செக்கில் இருந்துச்சுனாக்கா செக்டு ஈக்குவல் டு ஸோ r2ல நாட் பேட். ஸோ இதே மாதிரி தான் மற்ற மூணுத்துக்கும். ஓகே. ஸோ ஃபைனலாக சப்மிட் பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் listener நியூ ஆன் கிளிக் listener. ஓகே. சப்மிட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னொரு ஆக்டிவிட்டியில் நம்ம செலக்ட் பண்ண அல்லது நம்ம என்ட்ரி பண்ண வேல்யூஸோடைய டீட்டெயில்ஸை செகண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு நியூவாக ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ activity empty activity. So this is second activity. Okay, finish. ஓகே. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் வந்து செலக்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையுமே செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு பாஸ் பண்ணணும். ஸோ intent equal to new intent. ஸோ மெயின் ஆக்டிவிட்டியிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு போகணும். கிளாஸ். ஓகே. ஸோ இது கூட intent டாட் புட் எக்ஸ்ட்ரா. ஸோ புட் எக்ஸ்ட்ரா மூலமாக ஒரு நேம் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டகரி. ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் ஸோ ப்ராடக்ட் டாட் கெட் செலக்டட் ஐடி. ஓகே. ஸோ இதே மாதிரி பிராண்டு. ஸோ பிராண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னாக்கா
ஸோ ரேடியோ குரூப்பில் எந்த வேல்யூ செக் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ. ஸோ செக்குடு ஒரு வேல்யூ அப்படி டைரெக்டாக பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா மெசேஜ். ஸோ மெசேஜ் பார்த்தோம்னாக்கா எடிட் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணுமோ, என்ன டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணணுமோ, ஸோ அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறோம். ஸோ எடிட் டெக்ஸ்ட்டுக்கு இடி டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இன்டென்ட் டாட் புட் எக்ஸ்ட்ரா. ஸோ ரேட்டிங் பாஸ் பண்ணுறோம், கமா RATE. ஓகே. ஸோ டோஸ்ட். ஸோ ஃபைனலாக ஒரு டோஸ்ட் பண்ணிக்கலாம் மொத்த வேல்யூ. அண்ட் தென் ஓகே. ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட் பாஸ் பண்ண வேல்யூவை செகண்ட் ஆக்டிவிட்டியில் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ எக்ஸாமில் செகண்ட் ஆக்டிவிட்டியோட எக்ஸாமில் போயிட்டு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட். ஸோ இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் wrap content id. ஸோ டிஸ்பிளே layout parent top true, layout center horizontal true, layout margin top 103 dp, and the text size 20 sp. Text color, so Android color / black. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் வியூவில் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வியூ டிஸ்பிளே equal to find v by id r.id.display. மெயின் ஆக்டிவிட்டியிலிருந்து பாஸ் பண்ணுற வேல்யூஸை செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு கெட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ நமக்கு பண்டில்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ பண்டில் ஈக்குவல் டு கெட் இன்டென்ட் டாட் கெட் எக்ஸ்ட்ராஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா. ஸோ இந்த பண்டில் மூலமாக நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ பண்டில் டாட் கெட். ஸோ கேட்டகரி. ஸோ இங்கே இருக்கிற சேம் வேர்டு இங்கே போடணும். ஓகே. டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் brand equal to bundle dot get. so brand dot to string. ஸோ பண்டில் மூலமாகவும் நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் வே பார்த்தோம்னாக்கா இன்டென்ட் ஈக்குவல் டு கெட் இன்டென்ட். ஸோ இந்த இன்டென்ட் மூலமாகவும் நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ
selected radio value equal to intent dot get string extra. ஸோ செக் பண்ண வேல்யூஸை வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ரிங் மெசேஜ் ஈக்குவல் டு intent dot get string extra. ஸோ edit டெக்ஸ்டில் வாங்கின மெசேஜை ரிட்ரீவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஃப்ளோட்டில் ரேட்டிங் equal to bundle dot get float. ஸோ ரேட்டிங் ஓகே, ஸோ கெட் பண்ண வேல்யூஸை நம்ம டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே டாட் செட் டெக்ஸ்ட். ஸோ கேட்டகரி /t/t/t colon category data plus new line brand /t colon brand plus selected radio value plus new line plus messages plus new line my rating plus rating. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் பாஸ் பண்ண வேல்யூஸை செகண்ட் ஆக்டிவிட்டியில் கெட் பண்ணி அதை ஒரு டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்பின்னருக்கு வந்து செட் ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர் வராது, செட் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர். ஸோ இங்கேயும் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர். ஸோ மெத்தட் பார்த்தோன்னாக்கா ஆன் ஐட்டம் செலக்டட் வரணும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஆன் நத்திங் செலக்டட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பிராண்டுக்கும் செட் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர். ஸோ இதுக்குள்ளார ஐட்டம் செலக்டட். ஸோ இம்ப்ளிமெண்ட் மெத்தட். ஓகே, ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னாக்கா ப்ராடக்ட். ஸோ 4 ப்ராடக்ட் காமிக்குது. ஸோ நான் மொபைல் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா மொபைலுக்கு ரிலேட்டடான பிராண்டட் நேம் காமிக்கும். ஸோ அதுவே நான் டிவி செலக்ட் பண்ணாக்கா டிவிக்கு ரிலேட்டடான பிராண்டட்ல காமிக்கும். ஓகே, ஸோ நான் லேப்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிராண்டட் நேம் லெனோவோ. ஸோ ஃபீட்பேக் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவோ எந்த இது கொடுத்துக்கலாம். நான் குட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஸ்டார்ஸ். ஸோ 5 ஸ்டார் கொடுத்துக்கலாம், 4 ஸ்டார் கொடுத்துக்கலாம், அப் டு 1 ஸ்டார் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 4 ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா நான் இங்கே செலக்ட் பண்ண வேல்யூஸ் இங்கே டோஸ்ட் ஆகணும். அதே மாதிரி
நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது அதோட வேல்யூஸை பாஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ கேட்டகரி லேப்டாப், பிராண்ட் லெனோவோ, சாட்டிஸ்ஃபேக்ஷன் குட், அண்டு நம்ம டெக்ஸ்ட் வியூவில் எடிட் டெக்ஸ்ட்டில் கொடுத்த வேல்யூஸ் அண்ட் ரேட்டிங் பார்த்தோன்னாக்கா 4.0. ஓகே, ஸோ இதுதான் அடாப்டர் அண்ட் டோஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக் அப்ளிகேஷன் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.